தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் ஆட்டோ ஓட்டுநர் சட்டையை கிழிச்சு காலணியால் அடித்து ஒரு பெண் கடும் கோபத்தை காட்டியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் பெண் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநரை சரமாரியாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹஸ்ரத்பூர் டவுன் பகுதியில் பெண் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநரின் சட்டையை கிழித்து தலைமுடியை பிடித்து இழுத்து தன்னுடைய காலணியால் சரமாரியாக தாக்கி வசைப்பாடினார். நடந்து சென்ற பெண்ணின் புடவை ஆட்டோவில் சிக்கிக் கொண்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த பெண்மணி ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியதால் பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த சில நாட்களா இணையத்தில் ட்ரெண்டிங்காக இருந்த கூமாப்பட்டி கிராமத்தோட பெயர்லேயே இப்போ பணம் மோசடி நடந்துட்டு வர்றதா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. கூமாப்பட்டி இந்த தீவு எங்கு உள்ளதென கேட்டால் இன்று சின்ன குழந்தையும் சொல்லும் அளவிற்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகி உள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு என்ற ஊருக்கு அருகில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம்தான் கூமாப்பட்டி. வேர்ல்ட் மேப்பில் கூட இல்லாத இந்த ஊரை இன்று கூகுளில் தேடாத கைகளே இல்லை. அந்த மொத்த பெருமையும் இந்த மண்ணின் மைந்தனையே சேரும். நண்பர்கள் குற்றால ட்ரிப்புக்கு கூட்டிச் செல்லாத காரணத்தால் கூமாப்பட்டியையே சுற்றுலா தளமாக மாற்றிக் காட்ட வேண்டும் என சபதம் எடுத்திருக்கிறார் இந்த தங்கபாண்டி. அதனைத் தொடர்ந்து ஊரில் உள்ள ஏரி, கிணறு, கண்மாய், கால்வாய், தோட்டம், துறவு என ஒரு இடம் விடாமல் 360 டிகிரியில் கூமாப்பட்டியை சுற்றி காட்டி ரீல்ஸ் வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து தங்கபாண்டியின் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றியாய் ரீல்ஸ் வீடியோ வைரலாகி தமிழக முதல்வரின் கவனத்தையும் பெற்றது. உடனே பிளவக்கல் பெரியாறு அணையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைப்பதற்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அரசிடம் நிதி கோரியுள்ளார். இதற்கிடையில் கூமாப்பட்டி எனும் ஐலாண்டை விசிட் செய்ய பல அட்வென்ச்சர் பிரியர்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் வேகத்தில் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஏங்க கோயம்புத்தூருக்கு வாங்க, ஏங்க கன்னியாகுமரிக்கு வாங்க என பல இன்ஸ்டா தங்கபாண்டிகள் சொர்க்கமே என்றாலும் எங்க ஊரை போல வருமா என ரீல்ஸ் போட்டு வருகின்றனர். இதனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுகளை நம்பி பிளவக்கல் அணைக்கு யாரும் வர வேண்டாம் என பொதுப்பணித்துறை அறிவித்தது. தடையை மீறி யாரும் நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்தது. இந்த நிலையில்தான் கூமாப்பட்டிக்கு வாங்க என்ற பெயரில் பல யூடியூப் சேனல்கள் தொடங்கப்பட்டு கூமாப்பட்டியை சுற்றி காட்ட ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குவதாக தகவல் வெளியானது. அதோடு கூமாப்பட்டியை ஸ்மார்ட் வில்லேஜாக மாற்ற டொனேஷன் வாங்கியதாகவும் சொல்லப்பட்டது. மிக முக்கியமாக அந்த பண வசூலை மண்ணின் மைந்தன் தங்கபாண்டி செய்வதாக தகவல் பரவியது. இதற்கிடையில்தான் அந்த குற்றச்சாட்டு குறித்து ஏங்க யாரும் நம்பிடாதீங்க என ஒரு பகீர் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் தங்கபாண்டி. அந்த யூடியூப் சேனல் ஒரு போலி கணக்கு எனவும் தனது அடையாளங்களை வைத்து பணம் வசூல் செய்வதாகவும் யாரும் அதை நம்பி வர வேண்டாம் எனவும் தங்கபாண்டி அந்த வீடியோவில் கூறியுள்ளார். மேலும் அந்த நபர் யார் என்ன என்று கண்டறிய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். போலீசாரின் விசாரணைக்கு பிறகே தங்கபாண்டி மற்றும் கூமாப்பட்டியின் அடையாளத்தை பயன்படுத்தி பண மோசடி நடந்துள்ளதா என்பது தெரியவரும். ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள பசமயிலாபுரம் பகுதியில் செயல்பட்ட ரசாயன தொழிற்சாலையில் ரியாக்டர் வெடித்து பயங்கர விபத்து ஏற்பட்டதில் 10க்கும் மேற்பட்டோர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். தொழிலாளர்கள் சிலருடைய உடல் பாகங்கள் சுமார் 100 மீட்டர் தூரம் வரை தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. பணியிலிருந்த தொழிலாளர்கள் பலர் தீக்காயங்களுடன் தொழிற்சாலையிலிருந்து ஓட்டம் பிடித்து உயிர் தப்பினர். தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்ட நிலையில்
நிலையில் தொழிற்சாலையில் பணிபுரிந்த தங்களது குடும்ப உறுப்பினர்களின் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள அங்கு உள்ளூர் மக்கள் ஏராளமானோர் குவிந்ததால் பெரும் பதற்றம் நிலவியது. சென்னிமலை அருகே பதைக்கிற வகையில் ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென்று சாலையின் குறுக்கே திரும்பிய போது சரக்கு வாகனம் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதன் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாக்கடையில் விழுந்த நாயை காப்பாற்ற முயன்று கடி வாங்கிய கபடி வீரர் ராபிஸ் பாதிப்பால் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சாகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில அளவிலான கபடி வீரர் பிரிஜேஷ் சோலன்ஸ்கி ராபிஸ் நோயால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3 மாதங்களுக்கு முன்பு சாக்கடையில் விழுந்த ஒரு நாயை காப்பாற்ற முயன்றபோது அந்நாய் அவரை கடித்ததாகவும் தடுப்பூசி ஏதும் போடாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அவருக்கு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு அவரது உடல்நிலை மோசமான நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பல்வேறு போட்டிகளில் தங்கம் வென்ற இளம் கபடி வீரரின் துயர மரணம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மழையில் நனைவது என்றாலே பல குழந்தைகளுக்கு ஆனந்தம்தான். டெல்லியில் இதுபோன்று ஆசைப்பட்ட சிறுவனை பெற்ற தந்தையே கொடூரமாக கொலை செய்ததாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மழையில் நனைந்து விளையாட வேண்டும் என முரண்டு பிடித்த தனது 10 வயது மகனை தந்தையே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாகர்பூர் பகுதியில் நடந்த இந்த கோர சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவனின் தந்தையான கூலி தொழிலாளி ராய் என்பவரை கைது செய்தனர். தந்தை குடித்துவிட்டு அனைவரையும் துன்புறுத்துவார் என இறந்த சிறுவனின் சகோதரி பகீர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்துக்கு அடியில் பெண் ஒருவர் நிர்வாண கோலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. நடுக்காட்டில் மதுவிருந்து நள்ளிரவில் பாலியல் டார்ச்சர் என இந்த சம்பவத்தோட பின்னணி பகீர் கிளப்புது. மாவட்டம் ஓமலூரிலிருந்து திருச்செங்கோடு செல்வதற்காக புதிதாக அமைக்கப்பட்டு வரும் 4 வழி சாலையில் பெண் ஒருவர் நிர்வாண நிலையில் கொலையுண்டு கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக கிரைம் ஸ்பாட்டிற்கு விரைந்து வந்த போலீசார் அங்குள்ள பாலத்திற்கு அடியிலிருந்து இறந்தவரின் உடலை மீட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு மோப்ப நாயை அழைத்து வந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்ணின் உடல் மீட்கப்பட்ட ஜூன் 17ஆம் தேதி கொலையாளி குறித்த எந்த ஒரு துப்பும் காவல்துறையினருக்கு கிடைக்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக தனிப்படை அமைத்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் 41 வயதான மணிமேகலை. சங்ககிரி நகராட்சியில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை பிரிந்த மணிமேகலை அதன் பிறகு சங்ககிரி டிபி சாலையில் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். மணிமேகலையின் பழக்க வழக்கங்கள் குறித்து விசாரித்த போது அனைவரும் கை காட்டிய நபர் கார்த்திக். சங்ககிரி அம்மாபேட்டை பகுதியை சேர்ந்தவர். கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த கார்த்திக்கிற்கும் மனைவி குழந்தைகள் இருந்துள்ளனர்.
சந்தேகத்தின் பேரில் அந்த குடும்பஸ்தனை பிடித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. ஆரம்பத்தில் மணிமேகலையிடம் சகோதரனாக பேசி பழகத் தொடங்கிய கார்த்திக் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுடன் தகாத உறவை வளர்த்துள்ளார். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து மது அருந்தி உல்லாசம் அனுபவித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த 14ஆம் தேதி இரவு மணிமேகலையும் கார்த்திக்கும் நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள காட்டு பகுதிக்குள் சென்று ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். போதை தலைக்கேறியதும் காமப்பேயாக மாறிய கார்த்திக் மணிமேகலையிடம் ஆசைக்கு இணங்குமாறு உரிமையோடு கேட்டுள்ளார். ஆனால் கார்த்திக் தொடர்ந்து தன்னை டார்ச்சர் செய்வதாக நினைத்த மணிமேகலை, இதற்கு மேல் தன்னால் இந்த உறவை தொடர முடியாது, இதுபோல பாலியல் தொல்லை கொடுத்தால் உன்னுடைய மனைவியிடம் தெரிவித்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் நிதானத்தை இழந்த கார்த்திக் மணிமேகலையை கட்டாயப்படுத்தி பலாத்காரம் செய்ய முயற்சித்துள்ளார். அதற்கு அந்த பெண் சம்மதிக்காத காரணத்தால் அருகிலிருந்த கல்லால் மணிமேகலையை அடித்தே கொலை செய்துள்ளார் கார்த்திக். மணிமேகலை உயிரிழந்த பிறகு அவருடைய பிணத்தை காட்டிற்குள் இருந்து தூக்கி வந்து பாலத்திற்கு அடியே வீசி சென்றதாக கார்த்திக் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கார்த்திக்கை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இடத்துல மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தியிருக்காரு. குறிப்பாக அந்த இடத்துல இருக்க தடயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இடம்தான் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ள இளைஞர் அஜித்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் இடம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். காவல்துறை விசாரணைக்காக அழைத்து சென்றபோது மரணமடைந்த நிலையில் போலீசார் தாக்கியதால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக மடப்புரம் கோவில் அறநிலைத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் பின்பு உள்ள மாட்டு கொட்டகையில் வைத்து அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் பைப்புகளால் அஜித்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் உடைந்த பைப்புகள், இரத்தக்கரை இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெட்ரோ ரயிலிருந்து திடீர்னு ஒரு குழந்தை இறங்க எல்லோரும் ஷாக் ஆயிட்டாங்க. மும்பை பங்கூர் நகர் மெட்ரோ நிலையத்தில் ரயில் நின்று கொண்டிருந்த போது ரயிலுக்குள் இருந்த 2 வயது குழந்தை தவறுதலாக நடைமேடைக்கு வந்தது. இதை பெற்றோர் கவனிக்காத நிலையில் மெட்ரோ ஊழியர் சான்கிட் சோடன்கர் என்பவர் பார்த்து உடனடியாக இதுகுறித்து ஆபரேட்டருக்கு தகவல் அளித்தார். பின்னர் ரயில் கதவு திறக்கப்பட்டு குழந்தை பெற்றோரிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டது. கடலூரில் மகன் கடன் வாங்கினதுக்காக அவங்க அப்பாவை கடத்தி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கு கந்து வட்டி கும்பல். கடலூரில் மகன் வாங்கிய கடனுக்காக தந்தையை கடத்தி கைவிரலை கந்து வட்டி கும்பல் வெட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிதம்பரத்தில் வசித்து வந்த மணிகண்டன் என்பவர் பழனிசாமி என்பவரிடம் 6 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாகவும், ஆனால் கடன் கொடுத்த பழனிசாமி 67 லட்சம் ரூபாய் வரை கேட்டதாகவும் தெரிகிறது. இதனை தர மறுத்த மணிகண்டன் அவரது தந்தை நடராஜனுடன் சீர்காழி பகுதியில் குடிபெயர்ந்துள்ளார். இதனை அறிந்து கந்துவட்டி கும்பல் நடராஜனை காரில் கடத்தி சென்று கைவிரல்களை வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரை மீட்டு போலீசார் மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் கந்துவட்டி கும்பலிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த கந்துவட்டி கும்பல் திமுக கொடி கட்டிய காரில் இந்த கடத்தல் சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவனுக்கு தர 5 லட்சமா 7 லட்சமா தான். அவனு 63 ரூபா கணக்கு சொல்லிட்டு வந்தாலும் பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான்.
நேற்று வந்தாலும் போயிட்டோம். இன்னைக்கு வந்து 5:30 மணிக்கு வந்துட்டு காபி சாப்பிட்றது வெளில வந்தோம். அப்படியே தூக்கிட்டாங்க. வண்டி பிடிக்கிட்டாலும் செல்ல வச்சுக்கிட்டாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 4 பேர் கார்ல வந்தாங்களா? காரில். என்ன பண்ணாங்க உங்களை? அடினா நெஞ்சிலே உதச்சான், நெஞ்சிலே புட்டி வர உதவும், நெஞ்சிலே இப்போ அடிச்சான், முதுகில் அது மாதிரி அடிச்சான், இடுப்புல பெறல முடியல, ஒன்றும் செய்ய முடியல. கத்தி எடுத்து கொடு குத்தம் வந்தோம், கத்தி விட்டு நகத்தை வச்சான். ஒரே பெண்ணுடன் இருவர் தகாத உறவில் இருந்து வர இதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவர் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொங்கல் நகரம் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான சபரீஸ்வரன் மனைவியை பிரிந்து தனது வீட்டின் அருகே கணவரை பிரிந்து வாழும் மாதவி என்ற பெண்ணுடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார். மாதவியுடன் பாலமுருகன் என்பவரும் ஏற்கனவே தகாத உறவில் இருந்து வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் பாலமுருகன் 4 பேர் கொண்ட கூலிப்படையினருடன் நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சபரீஸ்வரனை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். தலைமறைவான நபர்களை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல்ல அடுக்குமாடி கட்டிடம் கண்ணிமைக்கும் நேரத்தில் தரைமட்டமான வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஹிமாச்சல பிரதேசத்தில் 5 மாடி கட்டிடம் ஒன்று அப்பளம் போல் இடிந்து விழும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் சிம்லா அருகே 5 மாடி கட்டிடம் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் இடிந்து விழுந்தது. கட்டிடத்தில் வசித்து வந்தவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அப்பகுதியில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் உயிர் சேதம் ஏதும் ஏற்படாததால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் மீண்டும் நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழக்க பொதுமக்கள் கதறி அழுதது மனசை உலுக்கியிருக்கு. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அங்குள்ள ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் வான்படை நடத்திய தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏராளமானோர் காயமடைந்த நிலையில் கட்டட இடிபாடுகளில் சிலர் சிக்கி இருக்கக்கூடும் என கருதப்படுவதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தாக்குதலுக்கு பிறகு ஜபாலியா பகுதி மக்கள் கதறி அழுதது உருக்கத்தை ஏற்படுத்தியது. சிங்கிள், கமிட்டட், மேரிட் போன்ற உறவுகள் மாதிரியே இப்பெல்லாம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் நியூ நார்மலாக மாறிட்டு வருது. ஆனால் இந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனைகள் சில நேரங்களில் இப்படியான படுபயங்கர கொலைகள் நடக்கும் என்கிறத நிரூபிச்சிருக்கு இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றிய ஒரு செய்தி தொகுப்புடன் தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 10 மணிக்கு. நன்றி, வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள புதுக்காடு காவல்துறையினருக்கு அந்த இரவு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா மாறி இருக்கு. அப்பாவி மாறி காவல் நிலையத்துக்குள்ள வந்த நபர் 2 பச்சை குழந்தைகளை கொன்னு புதைச்சிட்டதா தெரிவிச்சிருக்காரு. கொலை செஞ்சதுக்கு ஆதாரமா குழந்தைகளோட எலும்புகூடுகளையும் அவர் எடுத்து காட்டவும் அந்த காவல் நிலையமே அதிர்ந்து போயிருக்கு. உடனடியா சந்தேகத்திற்குரிய நபரை கைது பண்ண போலீசார் அவரை கிரைம் ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போயும் விசாரிச்சிருக்காங்க.
காவல்துறையினரோட கேள்விக்கு தலைய ஆட்டி ஆட்டி பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நபரோட பேரு பாவின். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரும் புதுக்காடு பகுதியில் லேப் டெக்னீஷியனா பணியாற்றி வந்த அனிஷா என்கின்ற இளம்பெண்ணும் கடந்த 2020ஆம் ஆண்டு Facebook மூலமா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அது காதலா பரிணமிக்கவும் இருவரும் திருமணத்திற்கு பதிலா லிவ் இன் வாழ்க்கைய தேர்வு செஞ்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா அனிஷா கருவுற்று கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. ஆனா குழந்தைய வளர்க்க விருப்பம் இல்லாத அனிஷா அது கதறி எழுத அடுத்த நொடியே அதோட கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சு உடல்ல வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 8 மாதம் கழிச்சு குழந்தையோட எலும்புகளை தோண்டி எடுத்த அனிஷா அத காதலன் கிட்ட கொடுத்து தடயம் இல்லாம அழிச்சிட சொல்லி இருக்காங்க. இந்த படு பயங்கரத்திற்கு பிறகும் காதலர்கள் கொஞ்சம் கூட திருந்தல. மறுபடியும் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அனிஷாவிற்கு இரண்டாவதா அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஏற்கனவே கொலை செஞ்ச அனுபவம் இருந்ததால இம்முறையும் குழந்தையை ஈவிரக்கமில்லாம கொலை செஞ்ச அனிஷா குழந்தையோட உடலை துணியால சுற்றி காதலன் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இரண்டாவது மகனோட உடலை பாவின் அவரோட வீட்டிற்கு பின்னால உள்ள காலி இடத்துல புதைச்சிருக்காரு. மறுபடியும் 8 மாதங்கள் கழித்து அந்த குழந்தையோட எலும்புக்கூடுகளும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. இத பார்த்ததும் அதிர்ந்து போன அனிஷா காதலன் கிட்ட ஏன் இன்னும் எலும்புக்கூடுகளை அழிக்காம பாதுகாத்துட்டு இருக்கன்னு கேள்வி எழுப்பி இருக்காங்க. இதற்கு பாவின் குழந்தைகளுக்கு முறைப்படி திதி கொடுக்கலைன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது பேபின்னு சமாளிச்சிருக்காரு. ஒருவேளை பிளாக் மேஜிக் மாதிரியான சம்பவங்களுக்காக இந்த கொலைகள் செய்யப்பட்டதா என்கின்ற சந்தேகமும் காவல்துறையினருக்கு எழுந்திருக்கு. ஆனா பாவின் அதை மறுத்திருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் காதலி தன்னை கழட்டி விட பிளான் பண்ணா அப்போ குழந்தைகளோட எலும்புக்கூடுகளை வச்சு மிரட்டலாம்னு திட்டம் போட்டிருந்ததா போலீஸ் விசாரணையில தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் பாவின் எதிர்பார்த்த மாதிரியே அவரோட கொலைக்கார காதலி அவரை விட்டுட்டு வேறொரு நபரோட வாழ திட்டமிட்டு இருக்காங்க. இதனால இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு நடந்து வந்திருக்கு. பாவின் குழந்தைகளோட எலும்புக்கூடுகளை காட்டி மிரட்டியும் அனிஷா அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அசரவே இல்ல. அதை தொடர்ந்து பாவினுடனான லிவ் இன் வாழ்க்கைக்கு அனிஷா முடிவு கட்டி இருக்காங்க. இதை தொடர்ந்து லவ் ஃபெயிலியர்ல மன உளைச்சலுக்கு உள்ளான பாவின் சம்பவம் நடந்த அன்னைக்கு அளவிற்கு அதிகமா மது அருந்தி இருக்காரு. தன்னை காதலிச்சு ஏமாற்றிய அனிஷாவை பழி வாங்கணும்னு நினைச்ச பாவின் போதையிலேயே அவரோட வீட்டுக்கு போய் அங்கு பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளோட எலும்புக்கூடுகளை கொண்டு போய் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிட்டு சரணடைஞ்சிருக்காரு. நடந்த சம்பவம் தொடர்பா இருவர் மீதும் வழக்கு பதிவு பண்ண போலீஸ் பாவினையும் அவரோட லிவ் இன் பார்ட்னர் அனிஷாவையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க.